தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையோரம் அமைந்துள்ள ஏரல் என்ற பகுதியை வெள்ளம் சூழ்ந்துள்ள நிலையில் ஊருக்குள் செல்ல முடியாததால் உணவுப் பொருட்களுடன் திமுக எம்பி கனிமொழி காத்திருக்கிறார். அவருடன் எமது செய்தியாளர் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். தூத்துக்குடியில் பெய்த கனமழை காரணமாக தூத்துக்குடி மாநகரம் மட்டுமல்லாமல் ஆத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் சென்று அந்த பார்வையிட்டு வருகிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் உள்ளவர்களுக்கு நிவாரண பொருட்களையும் வழங்கி வருகிறார். இந்த நிலையில் அவர் எம்பி நம்மிடையே இருக்க அவரிடமே கேட்போம். மேடம், இப்போ நீங்கள் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் போயிட்டு இருக்கீங்க. இப்போ மக்களை எந்த அளவுக்கு சேவ் பண்ணியிருக்கீங்க? பல பகுதிகளில் மிக முக்கியமாக ஸ்ரீவைகுண்டம் ஏரல் பகுதிகளெலாம் ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு. தூத்துக்குடி பாதிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் யாருமே போட்லேயோ வண்டியிலையோ போய் அவங்க இருக்கக்கூடியவர்களை காப்பாற்ற முடியாத ஒரு நிலை. சாப்பாடு கூட கொண்டு போக முடியல. அதனால் ஹெலிகாப்டரில் உணவு அவர்களுக்கு வழங்கிவிட்டு இப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றி அப்புறப்படுத்தி பாதுகாப்பான இடங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏரலுக்கு தான் இப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்புக்காகவும் அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு உணவுப் பொருட்களையும் இப்போ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இந்த உணவுப் பொருட்களை கூட கொண்டு போய் சேர்க்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கு. மின்சார பாதிப்பு, 2 நாட்களாக உணவு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு உணவுப் பொருட்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வழிமுறைகள் என்ன இருக்குங்க? ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்கள் தூத்துக்குடிக்குள்ளேயே உணவு தயாரித்து தூத்துக்குடிக்குள்ளே கூட கொண்டு வர, மாநகரத்துக்குள்ளே கூட கொண்டு வர முடியாத ஒரு நிலையிலே வண்டி நின்றுட்டுருக்கு. இப்போ ஸ்ரீவைகுண்டம் ஏரல் போன்ற பகுதிகளில் ஹெலிகாப்டர் மூலமாக உணவு வழங்கப்படுது. குடி தண்ணீர் அது முடிந்தவரை அங்க இருக்கக்கூடிய மக்களையும் அப்புறப்படுத்தியிருக்கோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.